வணக்கம் நண்பர்களே, நண்பர்களே, தோழர்களே, தோழிகளே. ஸோ கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ரீல்ஸை பார்த்து ரியாக்ஷன் பண்ண போறோம். முதல்ல சட்டப்படி தண்டனை. We're sorry. Please check the number and try again. வேற கண்டென்ட் இல்லை மாமே. ஆரம்பிக்கலாம் ப்ரோ. சூத்தை மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க ப்ரோ. நான் கிட்ட டென்ஷனில் இருக்கேன் ப்ரோ. ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. எந்த ரேப் கேஸையும் பிசிக்கல் அபியூஸையும் நான் இங்க ஜஸ்டிஃபை பண்ணல. ஆனா கொஞ்சம் வைஸ் வர்சாவா இட் இஸ் ஆல்வேஸ் அ மேன் பட் நாட் ஆல் men. வெல்கம் டு மை எபிசோட் 2 ஆஃப் கொஞ்சம் கதை நிறைய லவ். பிசிக்கல் அபியூஸ் நடக்கிற வீட்ல இருந்து வர அதே பொண்ணு தான் வெளியில வந்து அவளோட மேல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ பாய் ஃப்ரெண்ட் கிட்டயோ சேஃபா ஃபீல் பண்றாங்க. சொசைட்டில மென்ன பார்த்து பயப்படுற அதே பொண்ணு தான் வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அண்ணா தம்பி கிட்ட சேஃபா ஃபீல் பண்றாங்க. கம்ஃபர்டபுளாவும் சேஃபாவும் விமனை பாத்துக்கிற மென் இன்னும் எக்ஸிஸ்ட் ஆயிட்டு தான் இருக்காங்க. பட் why aren't we taking time to appreciate them? மென்னாலே இப்படிதான் நீ ஏன் ஜெனரலைஸ் பண்றோம்? Men doesn't expect a lot of things. Appreciation can be in the forms of அவங்க கஷ்டப்படும் போது அவங்க கையை பிடிச்சு நடக்கிறது, ஒன்னா சேர்ந்து மழையை ரசிக்கிறது, அவங்க பேசணும்னு நினைக்கும் போது அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறது, giving them a hug. என்னோட லவ் லாங்குவேஜ் பாட்டு, உங்களது என்னவா வேணா இருக்கலாம். இப்படி குட்டி குட்டி ஃபார்ம்ஸ் ஆஃப் லவ் எல்லாமே மென்னுக்கும் பிடிக்கும். நான் ஏன் இதெல்லாம் என் குட்டி தம்பி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுமா? இந்த வயசுல நீங்க மென் அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கிட்டாதான் அவங்க விமனை வேல்யூ பண்ண கத்துப்பாங்க. டு ஆல் த மென் ரெஸ்பெக்டிங் விமன் அண்ட் டு ஆல் த விமன் அப்ரிஷியேட்டிங் மென், we love you all. Okay, bye. இந்த ரீலை பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஹோல்சமாக ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் வீடியோஸ் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக விஜய் வைரஃப் ப்ரோ வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. பெண்கள் வந்து ஒரு 8 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாரா. ஸோ அந்த வீடியோ வந்து எனக்கு மேல் ட்ரிகராக இருந்துச்சு. ஏன் பெண்கள் வெளியே போகக்கூடாதுன்னா வந்து பெண்களுக்கு வந்து ஆபத்து வந்துடும், அது வந்து பிகாஸ் ஆஃப் ரேப், ஹியூமன் டிராஃபிக்கிங், அந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குங்களா. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ பட் அது வந்து உண்மையிலேயே தப்பான வீடியோ. ஸோ அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இந்த வீடியோ லைக் இருந்துச்சு. இட்ஸ் நாட் ஆல் மேன் பட் ஆல்வேஸ் மேன். பட் வந்து ஸ்டில் நீங்கள் எல்லா மேனையும் நம்ம ஜெனரலைஸ் பண்ணுறோம். லைக் உலகத்தில் அவங்க சொன்ன மாதிரி எல்லா மேனையும் நம்ம ஜெனரலைஸ் தான் பண்ணுறோம். இப்போ பெண்களுக்கு வந்து வெளியே போகும்போது சேஃப்டி இல்லைனா சேஃப்டி கருத்து கொடுக்கணும் தவிர நீ 8 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை, அவங்களுக்கு ஏதாச்சும் இதுனா லைக் வந்து அவங்களுக்கு சேஃப்டி தான் இங்கே இப்போ என்னது லைக் முக்கியமாக இருக்குது. ஸோ அவங்க என்னது ராத்திரி போகிறாங்களோ பகல் போகிறாங்களோ அது இது இல்லை. பகல் போனாலும் அவங்களுக்கு ரேப் நடக்கும் போது, ஹியூமன் டிராஃபிக்கிங் நடக்கும் போது, ராத்திரி போனாலும் அவங்களுக்கு வந்து சேஃப்டி இல்லை தான். சேஃபாக இல்லைன்னா நம்ம சேஃப்டி தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஸோ இந்த ரீலை பார்க்கும்போது எனக்கு வந்து லைக் கைண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இட்ஸ் நாட் பாயிண்ட் ஆஃப் த ஆல்வேஸ் மேன் தான் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க அந்த மாதிரி இல்லை. மேன்னாலேயே என்ஜாயபுளாக இருக்க முடியும், மேன்னாலேயும் லைக்கு பெண்கள்கிட்ட சாதாரணமாக பழக முடியும், பெண்களை வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினைக்க முடியும். லைக் அந்த மாதிரி ரொம்ப கைண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. ஒரு தம்பி வந்து அவங்க அக்கா எப்படி ட்ரீட் பண்ணுறான் எல்லாமே கலந்த ஒரு ரீலாக இருந்துச்சு. திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் தட் வி வாண்ட் இன் திஸ் ஜெனரேஷன். இல்லை இல்லை ஒன்று கூட எடுக்கிறேன். உங்கள் ஏம் என்ன? ஏம் நீ லைஃப்பில் என்ன ஆகணும்? டாக்டரா? ஆல் தி பெஸ்ட். படிக்கிறதுக்கு போறியா? ஏ கிளாஸ்? தேர்டா? A to Z வருமா உனக்கு? A to Z வருமா உனக்கு? சூப்பர். இந்த பக்கம் வாமா. ஓகே அப்போ கியூட் ப்ரோ, கியூட் ப்ரோ. இது எல்லாத்துமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும். இன்ட்ரோவர்ட் எப்படின்னு தெரில, நானும் இன்ட்ரோவர்ட் தான். பட் எப்போயாச்சும் எங்கேயாச்சும் ஒரு ரேண்டமான ஒரு பீப்புள்கிட்ட நீங்கள் பேசியிருப்பீங்க. அது வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஹோல்சமான மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு. கடைசியாக அந்த ஃபோட்டோ, அவர் எடுத்த ஃபோட்டோவும் சூப்பர் ப்ரோ.
ரொம்ப ஹோல்சமான வீடியோவாக தான் இருந்துச்சு. ஸ்டில் நல்லா இருந்துச்சு. வீடியோ பார்க்குற நீங்களும் யாராச்சும் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. மீனை வாங்கி கொடுக்கறதுக்கும் மீனை பிடிச்சதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லி தந்தாலே போதும். ஒரு விஷயத்த அவங்களுக்கு லைக் ஒரு விஷயம் மாதிரி லைக் இது பண்ணு, அது உனக்கே காசு கிடைக்கும்னு அவங்களுக்கு சொன்னால் போதும். சிம்பிள். அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. தட்ஸ் இட். சைக்கிள் அடிச்சு போக போகிறான். Introverts, I feel you bro, I feel you. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. மறக்க முடியல. ஒரே ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடுவாங்க. நம்மளுடைய முடி கூட நம்மளை விட்டு போயிடும். நம்மளுடைய சாப்பாடோ, நம்மளுடைய காரோ, பெயரோ, பணமோ, புகழோ எல்லாம் போயிடும். ஒரு விஷயம் நம்ம கூட எப்பவுமே இருக்கிறது வந்து நம்மளுடைய இந்த உடம்பு தான். இந்த உடம்புக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. இந்த உடம்பை நம்ம வந்து கரெக்டா ஒழுங்கா வச்சுக்கணும் அப்படின்றத நான் கொஞ்சம் லேட்டரா தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அதை உங்களோட இங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சுக்கிறேன். ஸோ உடம்பை விட்டுறாதீங்க, பார்த்துக்கோங்க. என் தலைவலியாட கலாய்ச்சிங்க. ஒரு மாடு, ஒரு கவ்வு. 12 seconds later. சில நேரத்தில் வந்து நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட் தான். பட் ஸ்டில் அவங்கள்ட்ட ஏன் இவ்வளோ ஷேர் பண்ணேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஷேர் பண்ணிடுவேன். லேட்டர் ஆன் இது ஏன்டா ஷேர் பண்ணுவேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிறேன். எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? யாரா என்ன தாண்டா சொல்றேன். என்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா பார்த்து இருந்துக்குவாங்க. ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இது ஏன்டா ஷேர் பண்ணோம், இது ஏன்டா ஷேர் பண்ணோம், இது ஏன்டா ஷேர் பண்ணோம், இது ஏன்டா ஷேர் பண்ணோன்னு சொல்லி உட்காந்து அழுவக்கூடாது. புரியுதா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நேத்து நைட் நான் 11 மணிக்கு தான் தூங்கினேன். என்னடா சொல்ற? அவ்வளவு நேரம் முடிச்சிருந்தியா? மச்சி, நேத்து நைட் நான் 12 மணிக்கு தூங்கிட்டேன்டா. என்னடா சொல்ற? அதுக்குள்ள தூங்கிட்டியா? இட்ஸ் ஹவ் தி சோஷியல் மீடியா ஒர்க்ஸ் ப்ரோ. அவ்வளோதான். ஒரு நல்ல ரீலை பார்த்து நல்ல ரீல்ஸை பார்த்து வேற வீடியோ முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ உங்களுக்கும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பார்க்குற ப்ரோ? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டியா? ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற.